ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 632. சித்தந்திருந்து சிவமயமாகியே முத்தந்திருந்துற்ற மோனர் சிவமுத்தர். சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கற்றோர். சித்தம் பரத்தில் திருநடத்தோரே. விளக்கம். உலக பொருட்களின் மீதும் பாசத்தின் மீதும் அலைபாயும் நம்முடைய மனதின் தளத்தை மாற்றி இறைவனோடு ஒன்றி சிவமயமாகவே மாறிவிடுதல். அதாவது நான் என்ற முனைப்பு அழிந்து எல்லாம் சிவமே என்ற நிலை. இப்படி சிவத்தோடு ஒன்றி பாசம், பசு, பதி என்னும் முப்பொருள்களின் உண்மையே ஆராய்ந்து தெளிந்து மௌன நிலையில் இருப்பவர்களே ஈசனை நன்கு அறிந்த சிவமுத்தர்கள். அவர்கள் முக்தி நிலையை தெளிவாக தெரிந்தவர்கள். பஞ்சபோதங்கள் அல்லது ஐம்புலன்களின் மீதான ஆசை நீங்கியவர்கள் ஆன்ம சுத்தியை பெறுவார்கள். உலக ஆசைகளில் இருந்து விடுபடுவதே இந்த சுத்த நிலை. இவர்களுடைய சித்தம் எப்போதும் அந்த பரம்பொருளை நினைத்தே ஆடிக்கொண்டிருக்கும். இதையே திருமூலர் திருநடனம் என்பது வெறும் நடனம் அல்ல, இது உயிருக்குள்ளே நிகழும் ஞான அசைவு. எப்போது ஒருவன் நான் என்ற அகந்தையை விட்டு ஐம்புல இன்பங்களில் இருந்து விடுபடுகிறானோ அப்போது அவன் மனம் இறைவனின் ஆடல் நிகழும் மேடையாக மாறுகிறது என்கிறார். Explanation. This refers to the transformation of our mind, which wanders among worldly objects and attachments, into oneness with God, becoming completely absorbed in Shiva. That is, the ego of I is destroyed, and the state of everything is Shiva is attained. Those who, thus united with Shiva, investigate and understand the truth of the three entities, Pati, Lord, Pasu, soul, and Pasa, bondage, and remain in a state of silence, are the Shiva-liberated ones who truly know the Lord. They are those who have clearly understood the state of liberation. Those who are free from desires related to the 5 elements or the 5 senses attain spiritual purity. This state of purity is achieved by being free from worldly desires. Their minds are always engaged in contemplating the divine dance of the Supreme Being. Tirumular states that this divine dance is not merely a physical dance, it is a movement of wisdom that takes place within the soul. When a person abandons the ego of I and is freed from the pleasures of the 5 senses, his mind becomes the stage where the Lord's dance takes place. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.